முத்தழகு, பூமி 2 பேருமே கோயிலுக்கு வராங்க. வந்தவுடனே முத்தழகு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு இறங்குறாங்க. அப்போ கரெக்டாக ரெஜினா பார்க்குறாங்க. பார்த்தவுடனே ஒரு வேளை கரெக்டாக குழந்தைய தூக்கிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. கரெக்டாக முத்தழகு அப்படியே கீழே இறங்கினோடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். முத்தழகு பின்னாடி கத்திட்டு ஓடுறாங்க. என் குழந்தைய விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு ஓடுறாங்க. அதை பூமி பார்க்குறாரு. ரெஜினா பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே உள்ளே வராங்க. வந்தவுடனே என்னம்மா நீ பண்ண வேலையெல்லாம் சரியாயிடுச்சா, கரெக்டாக தூக்கிட்டாங்களா குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தூக்கிட்டாங்க. நான் பார்த்தேன், அந்த முத்தழகு கத்துறத நான் பார்த்தேன். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இனிமேல் குழந்தை இங்கே வராது, நீ கவலையே படாத. நீ தத்து கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, என் குழந்தைய நான் தத்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ள கோயில் உள்ள போகிறாங்க. முத்தழகு பயங்கரமாக கத்திட்டு பின்னாடியே ஓடுறாங்க. என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி இறங்கி பின்னாடி வராரு. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறாரு பூமி. உள்ள கோயிலில் எல்லாருமே இருக்காங்க. பேச்சு அவங்க அக்கா வீரமுத்து எல்லாருமே கோயிலில் இருக்காங்க. நல்லபடியாக இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு வராங்க. வந்த உடனே வெளியே ஒருத்தவங்களுக்கு சாமி வருது. சாமி ஆடுறாங்க. ஆடும்போது சொல்கிறாங்க, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்ட, எல்லாமே அந்த கடவுளோட செயல் தான், இதுதான் நடக்கணும்னு இருக்குது, அப்படி தான் நடந்திருக்கு. இந்த குழந்தை யார்கிட்ட சேரணுமோ அங்கே கரெக்டாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பேச்சு, நீ கேட்ட மாதிரி கரெக்டாக நானே வந்து பிறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, என்னோட கனவுல நீங்கள் தான் வந்து சொன்னீங்க குழந்தையா வந்து பிறப்பன், அதே மாதிரி வந்து பிறந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், எப்போவுமே உன் கூட நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே அஞ்சலி அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கேட்குறாரு. நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி போயிடுச்சு. எல்லாருமே கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. பேச்சு வீரமுத்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, உங்கள் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்தழகு வராங்க. வந்தவுடனே எங்காச்சு என்னாச்சு, குழந்தை தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. குழந்தை இப்படியே தொலைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே கத்துறாங்க. வீரமுத்தும் கத்துறாரு. ஏமா, ஒரு குழந்தைய கூட உன்னால் கையில் ஒழுங்காக தூக்கிட்டு வர முடியாதா, அப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சுற்றி இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது, அதான் குழந்தைய போய் இவ்வளோ அஜாக்கிரதையாக விட்டுருக்க, அவ்வளோ அப்படியே தூக்கிட்டு வருவேன், ஒருத்தவங்க வந்து குழந்தைய பிடிக்கிட்டு போகிற அளவுக்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து கத்துறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சும் கேட்குறாங்க. குழந்தை தொலைஞ்சிடுச்சு. என்னது குழந்தை தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. அதுக்குள்ளே கரெக்டாக பூமி வராரு குழந்தைய தூக்கிட்டு. அதை பார்த்தோன்னே ரெஜினா அஞ்சலி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன குழந்தை தொலைஞ்சிடுச்சின்னு பார்த்தா இப்படி தூக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கு குழந்தை தொலைஞ்சதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. இல்லை அம்மா தான். என்னது அம்மா சொன்னாங்களா? நாங்கள் சொன்னோமா குழந்தை தொலைஞ்சிடுச்சின்னு, நாங்கள் சொன்னோமா? முத்தழகு வந்து குழந்தை இல்லாமல் நின்னா உடனே குழந்தை தொலைஞ்சிருமா, அது எப்படி நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டீங்க, அங்கே நடந்தது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. அப்படியே முழிக்கிறாங்க அஞ்சலி. ஐயோ உண்மையை உளறிட்டுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குழந்தை என் கையில் தான் இருக்குது, புரியுதா, குழந்தெல்லாம் தொலையலை அப்படின்னு பூமி சொல்கிறாரு. என்னம்மா இது, இவங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னேன், ஆனால் இவங்க தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றுமே புரியல, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீ வேற அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆமாம் உங்களுக்கு யார் சொன்னா, எதுக்காக குழந்தை தொலைஞ்சதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இல்லாத்த அம்மா தான். என்ன அம்மா தான், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க, ஒன்று நடக்காத விஷயத்த நடந்ததா எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அப்போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு பூமி. வெளியே வந்து கத்துறாங்க, முத்தழகு என் குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பூமி கார்லேருந்து இறங்கி வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு பெட்டில் குழந்தை இருந்தால் ஒரு மாதிரி இருக்குன்னு என்கிட்ட தானே கொடுத்த, நான் தானே குழந்தைய வச்சுட்டு வண்டி ஓட்டினேன், நீ வெறும் பெட்டு தானே வச்சுருந்தேன், பெட்டை தான் அவன் தூக்கிட்டு ஓடி இருக்கான், குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடல, இந்தா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தோட முத்தழகு குழந்தைக்கு முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. என் செல்லம், என் பட்டு, ஐயோ கடவுளே தூக்கிட்டு போயிட்டான்னு நான் நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே பூமி பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நல்ல வேலை குழந்தை தப்புச்சு, இது யார் தூக்கிட்டு போனா, எதுக்காக தூக்கிட்டு ஓடுறானுங்க, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம விசாரிக்கணும் ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு போகிறாங்க. இது எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் இது எதையுமே அங்கே சொல்லவே இல்லை.
சரி எல்லாமே நல்லபடியாக நடந்தது குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட குழந்தையெல்லாம் நான் தத்து கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, குழந்தைய தத்து கொடுக்குற நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. அப்போ சொன்னேன், எனக்கு இப்போ மனசு வரல, என் குழந்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பார், மாற்றி மாற்றி பேசக்கூடாது, ஒரே முடிவாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு. அப்படியே அஞ்சலி முழிக்கிறாங்க.